விவசாய பூமி அழகிய விவசாய பூமி வளத்திடும் பூமி உயிர் வளத்திடும் பூமி விவசாய தாழ்மடியன தாழ்வும் பூமி குளிரும் பூமி காவல் தெய்வம் நம்ம பூமி இது அழகிய விவசாய வணக்கம் வேளாண்மையாளர்களே, இந்த நிகழ்ச்சி இந்திய வேளாண் அமைச்சகமும் நம்ம கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலையமும் சேர்ந்து வழங்குகிற சிறுவட்ட ஒளிபரப்பு. முதல்ல ஒரு நல்ல திருக்குறளோடு துவங்கலாம். ஊதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதொண்டு பின் செல்பவர் அப்படிங்கிற வேளாண்மையாளர்களுக்கு பெருமை அளிக்கக்கூடிய திருக்குறளோடு துவங்குறோம். முதல்ல எப்பவும் போல வேளாண் செய்தி அறிக்கை வர இருக்கிறது, பார்க்கலாம். வணக்கம் வேளாண்மையாளர்களே, கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலையம் இணைந்து வழங்கும் சிறுவட்ட ஒளிபரப்பு வேளாண் செய்தி அறிக்கைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஏராளமான வேளாண் தகவல்கள், செய்திகள், நிகழ்வுகள் இவற்றுடன் நான். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்காச்சோளம் சாகுபடி பொள்ளாச்சி சி பூமதியின் சாதனை. தென்னை ஓலை தட்டுகள் கோவை துளசிமணியின் சாதனை. இனி விரிவான செய்திகள். மக்காச்சோளம் சாகுபடி வேளாண் பெருமக்களின் மக்கா பெருமை என்று கூறுகிறார் பொள்ளாச்சி சி பூமதி. மாறி மாறி பல வகை காய்கறிகள், பயிர் வகைகள் என்று சாகுபடி செய்யும் இந்த முன்னோடி வேளாண்மையாளர் இப்போது சாதனை செய்வது மக்காச்சோளம் சாகுபடியில். மக்காச்சோளம் வணிக ரீதியாகவும் லாபமூட்டி தரும் பயிர் வகை. எனவே குறித்த காலத்துக்குள், குறுகிய காலத்துக்குள் சாகுபடி செய்து வருமானம் பெற மக்காச்சோளம் சாகுபடி பொருத்தமானதாக அமையும் என்கிறார் பொள்ளாச்சி ஜமீன் காளியாபுரம் பெண் சாதனையாளர் சி பூமதி. கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சிக்கு பக்கத்துல ஜமீன் காளியாபுரத்துல பூமதி அவங்க தோட்டத்துல இருந்து நான் பேசிட்டு இருக்கேன். இவங்க தோட்டத்துல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, மக்காச்சோளத்தை வந்து பயிரிட்டு இருக்காங்க. நம்ம கடையில போய் பேபிகான் அப்படின்னு சொல்லி வாங்குவோம் இல்லையா, அந்த மக்காச்சோளத்தை தான் இவங்க பயிரிட்டு இருக்காங்க. அந்த பயிரினுடைய விளைச்சலை பத்தியும் அதனுடைய வழிமுறைகளை பத்தி இப்ப அவங்க சொல்ல போறாங்க. சொல்லுங்க பூமதி, இப்ப நீங்க வந்து உங்க தோட்டத்துல எவ்வளவு ஏக்கர் வந்து நீங்க மக்காச்சோளத்தை பயிரிட்டு இருக்கீங்க? 1 ஏக்கர் போட்டிருக்கோங்க. அதுக்கு வந்து ஒரு 7 கிலோ தேவைப்படுதுங்க. அதாவது உங்களுக்கு விதைங்க? ஆமாங்க. அது வந்து விலை போட்டு 1 அடிக்கு வந்து நட்டானுங்க. 2 அடி பாரு நட்டானுங்க. அப்புறம் அது வந்து 1 வாரம் ஆகுங்க முளைக்கிறதுக்கு. 2 ட்ரிப் தண்ணி வைக்கணுங்க. மற்றபடி வந்து அது முளைக்கிறதுக்குள்ளேயுங்க அது ஒரு மருந்து இருக்குங்க. அதை வந்து அடிச்சிட்டோம்னா நம்ம களையே வெட்ட வேண்டியது இல்லைங்க. ஆமா, ஆளுக்கு இது பிரச்சனை இருக்கிறனாலங்க மருந்து அடிச்சா போதுங்க, அப்படியே ஆட்டோமேட்டிக் வந்துருங்க. எத்தனை நாள்ல வந்து உங்களுக்கு விளைச்சலை கொடுக்குங்க மொத்தமா? அதாவது நீங்க விதை போட்டதுல இருந்து பாத்தீங்கன்னா 4 மாசம் ஆகுங்க. 120 நாள் ஆகுங்க. 1 ஏக்கரா நீங்க போட்டிருக்கேன்னு சொல்றீங்க. 1 ஏக்கராக்கு 4 மாசம் கழிச்சு உங்களுக்கு மகசூலா எவ்வளவு டன் கிடைக்குங்க? ஒரு 2.5 to 3 டன்னுக்குள்ள கிடைக்கும். 3 டன் வரைக்கும். இன்னைக்கு மார்க்கெட் மதிப்பு பிரகாரம் எவ்வளவு விலைக்கு போயிட்டு இருக்குங்க டன்னு? இப்ப டன்னு 17,000க்கு போயிட்டு இருக்கு. கிலோ 17 ரூபாய்ங்க. அப்ப வந்து 17,000க்கு போயிட்டு இருக்குங்க. வந்து இந்த டவுன்ல இருந்து இந்த விக்கிறதுக்கு வந்து கேட்டாங்கன்னா நாங்க பச்சையிலே ஒடிச்சிருவோங்க. ஆமாங்க. அது வரலைன்னா அப்ப நாங்க விலையை கூட்டு கடைசியில அதை வந்து மகசூல் பண்ணிடுவோம். அப்ப வந்து 3 டன் 17,000 ரூபாய் மேனிக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 45,000 ரூபாயில இருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் ஒரு 4 மாசத்துல. இப்ப இந்த 4 மாசத்துல 50,000 வருமானங்க. அது வந்து உங்களுக்கு செலவு அப்படின்னு பாக்கும்போது எவ்வளவு வருங்க? செலவுன்னு பாத்தீங்கன்னா விதை வந்து உங்களுக்கு 2,000 ரூபாய் வருங்க. விதைங்க அப்ப நம்ம விளையாதெல்லாம் இருக்குங்க. எங்களை களை வேலை இல்லைங்க. மருந்து வந்து ஒரு 2 லிட்டர் பிடிக்குங்க. அந்த களை கொல்லி அடிச்சிட்டோம்னா அவ்வளவுதான். நீங்களா அதுக்கு வேலையே இல்லைங்க. அதுக்கு ஒரு 1,500 ரூபாய் பக்க செலவாகுங்க மருந்து வாங்கி அடிக்கிறதுக்கு. அப்புறம் அவ்வளவுதான். 2 டைம் வந்துங்க. ஒரு டைம் நீங்க உரம் போடுறதுக்கு ஒரு 5 மூட்டை வேணுங்க. 2 டைமுக்கு 10 மூட்டைன்னு வைங்களேன். அவ்வளவுதானுங்க. அதுக்கு ஒரு 5,000 ரூபாய் செலவாகுங்க. டோட்டலா உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் செலவாங்களா? ஆகுங்க. 10,000 ரூபாய் செலவாகும். 40,000 ரூபாய் 4 மாதத்துல வந்து ஒரு நல்ல ஒரு வருமானம் சொல்றீங்க. சரி, இப்ப தண்ணி பாய்க்கிறது வந்து எத்தனை தண்ணி பாய்க்கிறீங்க? எத்தனை நாள் வந்து அது நம்ம சோளம் நல்ல நிலையில
வைக்கிறதுனால நம்ம தண்ணி பிடிக்காதுங்க. அந்த விளவு வர்றதுக்கு வேண்டிதான் நம்ம ஒரு 8 டைம் 4 மாசத்துக்குள்ள 8 டைம் பாய்ச்சா மகசூல் எடுத்துடலாம். நீங்க எப்படி அப்படி பாய்ச்சி விட்டுறீங்க? வாய்க்காலதான் பாய்க்கணும் அப்படி பாய்ச்சி விட்டுருங்க. சரிங்க. இப்ப இது வந்து எந்தெந்த மாதத்துல எல்லாம் பயிரிடணும் அப்படின்னு இதுக்கு வந்து அதே இல்லைங்க. நம்ம எந்த டைம் வேணாலும் இது வந்து பட்டமே இது கிடையாதுங்க. எந்த டைம் வேணாலும் நம்ம இது நட்டலாம். ஆனா அது வந்து ஓரளவுக்கு நிழல் இருக்கணும் அப்படிங்கிறீங்க நீங்க? ஆமாங்க. நிழல் இருந்தா வெண்ணும் பிரச்சனை நல்லா வருங்க. அது சோளம் வந்து நீங்க பறிச்ச பின்னாடி சோள குச்சி அந்த சோள தட்டு இது மாதிரி அதெல்லாம் வேஸ்ட் ஆகுறதெல்லாம் அதெல்லாம் நம்ம விவசாயிங்களுக்கு மாடு இருக்கு நினைச்சுங்களா, அது மாடுகளுக்கு போட்டுக்கலாங்க. அதுக்கு வேண்டிதான் இது வந்து நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகுங்கிறதுக்கு வேண்டிதான் இது போடுறோங்க. நம்மளுக்கு சோளம் விற்கும் போது பணம் ஆச்சுங்க, மாட்டுகளுக்கு தீவனம் ஆச்சு. இல்லாட்டி நம்ம காசு கொடுத்தாங்க வாங்கணும். ஆமாங்க. அதுல வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு மிச்சம் ஆகுதுங்க? அதுல அது நம்மளுக்கு இதுல 40 ரூபாய் சோளம் தரும்போது 50,000 ரூபாய் தீவனம் ஆயிரும். 50,000 4 மாசத்துல உங்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் மிச்சம். கண்டிப்பா. அது வந்து எல்லாரும் வந்து இதை பயிரிடலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஆமாங்க. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சோளம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா விளைச்சல் நல்லா கொடுக்கும். அது இப்ப வந்து சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சன்னமா இருக்கும். என்ன வித்தியாசம் இருக்குல்ல? அது வந்து விதை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் சிறுசா இருந்துச்சுங்க. இப்ப ஹைபிரிட் எல்லாமே சோளங்கள்லாம் நல்லா பெருசா நல்லா இருக்குது. மொத்தத்துல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு பயிர். ஆமாங்க. மாடி இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு பயிருங்க. நம்ம பூமதி அவங்க வந்து சொன்ன மாதிரி சோளத்தின் மூலமா இரட்டிப்பு லாபம் இரட்டிப்பு பயன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம விவசாயிகளுக்கும் சரி நம்மளுடைய நேயர்களுக்கும் சரி நிறைய விளக்கங்கள் சந்தேகங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு இருக்கும். இப்ப அந்த சந்தேகங்கள் எல்லாமே கண்டிப்பா நீங்க வந்து நிவர்த்தி செய்வீங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் நம்புறோம். உங்களுடைய முழு பெயர், முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை நம்ம நேயர்களோட நீங்க பகிர்ந்துட்டு அவங்களுக்கான சந்தேகங்களையும் விளக்கங்களையும் கொடுத்து நீங்க எப்படி இதுல வந்து ஒரு நல்ல லாபம் சம்பாதிக்கிறீங்களோ அவங்களும் கண்டிப்பா நல்ல லாபம் அடைவாங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் நம்புறோம். வந்து இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். நீங்க வந்து ஜமீன் காளியாபுரம் மேற்கு தோட்டங்க. எங்களோட போன் நம்பர் வந்து 98 43 71 50 58. ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்தி அறிக்கை தொடரும். பூச்சி மருந்து வாங்கினேன், இப்போ உரம் வாங்கியிருக்க. இவ்வளவுக்கும் பணம் எங்க இருந்து வருது? முருகா, இப்ப நான் பணத்தை பத்திதான் கவலையே படவில்லை. ஏன்னா என்கிட்ட கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு. கார்டு? இது என்னப்பா? அதாவது இது பேங்க்ல கொடுக்குறாங்க. இந்த கார்டை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நம்ம நிலத்துக்கு என்னென்ன சாமான் தேவையோ. அப்படியா? எனக்கும் ஒரு கார்டு வாங்கி கொடுப்பா. அப்படியா? பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போ, கார்டை வாங்கிக்க, நிறைய லாபம் அடைஞ்சுது. வேளாண் செய்தி அறிக்கை தொடர்கின்றன. தென்னை மிகுந்திருக்கும் கொங்கு பூமியில் தென்னை ஓலைகள் பலருக்கும் வாழ்வாதாரம் தரும் கற்பக ஓலைகளாக விளங்குகின்றன. தென்னை ஓலைகளில் பின்னப்படும் தென்னை ஓலை தட்டுகள் வீடுகளுக்கு கூரையாகவும் விருந்து, பண்டிகை, விசேஷ பொழுதுகளிலும் பயன்படுகின்றன. தட்டுகளாக பின்னப்படும் தென்னை ஓலைகள் இயற்கையான முறையில் கூர்ச்சியூட்டக்கூடியவை, சுற்றுப்புறச் சூழலுக்கு கேடு விளைவிக்காதவை, மண்ணோடு மக்கி மண்ணுக்கு உரமாகவும் அமையக்கூடியவை. எனவே தென்னை ஓலை தட்டுகளை பின்னி சந்தோஷத்தையும் பின்னிக் கொண்டிருக்கும் கோயம்புத்தூர் சூழல் துளசிமணியின் தென்னை ஓலை தட்டுகளை பார்க்கலாமா? பொள்ளாச்சி தாலுகா சுலகல் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற வறட்சியிலும் சரி, இவங்களுக்கு விவசாய காலங்களிலும் சரி, இவங்க வேலை கிடைச்ச காலத்திலையும் வேலை கிடைக்காத காலங்களிலும் பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தில் உள்ள மட்டைகள், காய்ந்த மட்டைகள், உதிர்ந்த மட்டைகளை வந்து விலைக்கு வாங்கி அதை வந்து இவங்க தட்டுக்களாக இவங்களை மாற்றி இதை வந்து அவங்க மார்க்கெட்டிங் சொந்தமாகவே வந்து இதை மார்க்கெட்டிங் பண்ணி அவங்க வந்து குடும்ப வாழ்க்கை இப்படி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறத எனக்கு எடுத்து தெரிஞ்சுக்குவோம். வாங்க. உங்க பேரு ஒரு எல்லாம் சொல்லிட்டு. எங்க பேர் துளசிமணி சூளக்கலுங்க. காட்டுக்குள்ள போய் ஒவ்வொரு ரூபாய்க்கு ஒரு ஆள் 8 வருங்க. அப்புறம் வண்டி வாடகை எல்லாம் கொடுத்தா துணி 100 ரூபாய் கூலி கிடைக்குங்க. ஏதோ அதை கொண்டுதான் கஞ்சி குடிச்சிட்டு குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கிறோங்க. இது எத்தனை வருஷம் இந்த தொழில் சொல்லிட்டு இருக்கீங்க? இது 15 வருஷம் தொழில் செய்யறோங்க. லாபம் உங்களுக்கு கிடைக்குதா? கூலி கிடைக்கும், துணி 100 ரூபாய் கூலி கிடைக்குங்க. அதுக்கு மீறியெல்லாம் ஒன்றும் கிடைக்காதுங்க. சரி, தோட்டத்துல போய் ஒரு மட்டை எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கிட்டு எவ்வளவுக்கு விற்கிறீங்க? 1 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருங்க. இந்த மட்டை 2 ரூபாய்க்கு, தடுக்கு 2 கிழிச்சு தடுக்கு 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு விற்போங்க. சரி, ஒரு நாளைக்கு எத்தனை தட்டு பின்றீங்க? 100 தடுக்கு பின்னுங்க.
சரி, உங்களை மாதிரி எத்தனை பேர் இந்த மாதிரி தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க? அது 10-20 பேர் இந்த ஊருக்குள்ள செய்யறாங்க. ஒரு குடும்பத்துக்குள்ள அத்தனை பேரும் சேர்ந்து செய்யறீங்களா எப்படி? எல்லா குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து தான் செய்யணுங்க. ஓலை ஊற வைக்கணுங்க, ஓலை குளிக்கணுங்க, செம கட்டணுங்க, எல்லா வேலையும் செய்யணுங்க. சரி, இந்த இப்போ தோட்டத்துல இருந்து மட்டைகளை வாங்கிட்டு வந்து டைரக்டா இதை வந்து என்ன சொல்றது, எடுத்த உடனே பின்றீங்களா இல்ல அதுக்கு ஏதாவது பக்குவப்படுத்தணுமா? இப்போ ஓலை விலகிற காலத்துல எடுத்துட்டு வந்து காசு கொடுத்து எடுத்து வந்து அடுக்கி வச்சுக்கணுங்க. ஓலை விலகாத காலத்துல அதை ஊர் போட்டு யூஸ் பண்ணணுங்க. சரி, தண்ணியில வந்து ஊற போடுறீங்க? தண்ணியில் ஊர் போட்டுருங்க. எவ்வளவு நேரம் தண்ணியில ஊற போடுவீங்க? நைட் ஊர் போட்டு காலையில் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 10-12 மணி நேரம் தண்ணியில ஊறணும். இப்போ பின்ற மட்டைகள் வந்து எவ்வளவு காலம் இது வந்து உழைக்கும்? இது 1 வருஷம் 2 வருஷத்துக்கு உழைக்குங்க. 1 வருஷம் 2 வருஷம் காலம் உழைக்கும். ஆனா இது வந்து நீங்க இப்போ இந்த தொழிலை தொடர்ந்து செய்யணும்னு விரும்புறீங்களா எப்படி? நாங்க தொடர்ந்து செய்யணும்னு தான் விரும்புறோங்க. ஏதோ இந்த தொழில் ஓடிட்டே இருக்கணும், நாங்க அதை கஞ்சியும் குடிச்சிட்டு குடும்பத்தையும் காப்பாற்றிட்டு இருக்கிறோம். சரி, இப்போ விவசாயத்தை நம்பி இருக்க இந்த மாதிரி காலகட்டத்தில் தண்ணி வறட்சி காலங்கள்ல மற்ற ஊர்கள்லயும் இந்த மாதிரி இந்த தொழிலை செய்யலாம்னு நினைக்கிறீங்களா இப்படி? அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அதெல்லாம் தாராளமா செய்யலாம், குடும்பத்தை காப்பாற்றலாம். 100 ரூபாய் கூலி கிடைக்குங்க. சரி, இந்த தொழிலை பத்தி உங்களுடைய கடைசியா என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்க. எங்களுக்கு இதுதான் தெய்வமாட்டு நாங்க நம்பி இருக்கிறோங்க. இனி தொடர்வது கோயம்புத்தூர் ஓவர் சந்தையின் காய்கறி விலை நிலவரம். இனி வானிலை அறிக்கை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்காசோளம் சாகுபடி பொள்ளாச்சி சி. பூமதியின் சாதனை. தென்னை ஓலை தட்டுகள் கோவை துளசிமணியின் சாதனை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்தி அறிக்கை இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். சரிங்க சரிங்க. இவ்வளவு நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தி யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இது மாயபூமி, அழகிய விவசாய பூமி, வளர்த்திடும் பூமி, உயிர் வளர்த்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய்மடி என தாங்கும் பூமி, குளிரும் பூமி, அழகிய விவசாய பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. இப்ப நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு பக்கத்துல கோவிந்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து பேசிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம இருக்கக்கூடிய ஒரு அவரை தோட்டத்துல எப்பவுமே பாத்துட்டீங்கன்னா காய்கறியில வந்து முக்கியமான ஒரு காய்கறி வந்து அவரை அப்படின்னு சொல்லலாம். இந்த அவரை தோட்டத்தை பத்தி தான் இப்ப நம்ம இன்னைக்கு பேச போறோம். அது மட்டும் இல்லாம இடையில வந்து வாழை இருக்குது. இல்ல வாழையில ஊடுபயிர் அவரையா இல்ல அவரையில ஊடுபயிர் வாழையா அப்படின்னு தெரியல. இப்ப நம்ம இந்த தோட்டத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம். இந்த தோட்டத்தினோட உரிமையாளர் காளிமுத்து அவர்கிட்ட கேட்டலாம். ஆனா சொல்லுங்க, இப்ப வந்து பாத்தீங்கன்னா வாழையும் இருக்கு அவரையும் இருக்கு. இப்ப எதுக்கு ஊடுபயிர்? எது? வாழைக்கு ஊடுபயிர் அவரைங்க. சரிங்க, வாழைக்கு ஊடுபயிர் அவரை. இது வந்து இப்போ அவரை நட்ட நாள்ல இருந்து 120-150 நாள்ல வந்து பொறுப்பு காடு முடிச்சிருக்கணும். அதுக்கு பாடு வாழை வந்து நம்ம இது வந்து வாழை எடுத்துக்கணும். அதுக்கு வந்து 12 மாசம், இது வந்து ஒரு 6 மாசம் முடிச்சிடலாங்க. 6 மாசம். நீங்க எத்தனை ஏக்கரா போட்டுருக்கீங்க? இது வந்து ஏக்கரான்னு சொன்ன ஒரு
ஒரு முக்கால் ஒரு 80 சென்ட் போட்டுக்கணும். 80 சென்ட் போட்டுக்கணும். இப்போ எத்தனை அவர் செடி வச்சிருக்கீங்க? 80 சென்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோ விதை நடவு போட்டுருக்கணும். சரிங்க, 2.5 கிலோ விதை போட்டுக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த அவரையினுடைய ஈல்டு நடவு வச்சதுல இருந்துங்க எத்தனை நாள் கழிச்சு உங்களுக்கு ஈல்டு ஆரம்பிக்குது? ஈல்டு வந்து நட்ட நாள்ல இருந்து ஒரு 50 நாள் காய் பொறுப்புக்கு வந்துடும். 50 நாள் பொறுப்பு வந்து ஒரு 2.5 மாசம் 2 மாசம் 2வது மாசம் நல்ல பொறுப்பா இருக்கும். இப்போ ஒரு ஏக்கராக்கு வந்துங்க சுமாரா இப்போ நீங்க வந்து அவரைப்ப நடவு வச்சதுல இருந்து ஒரு 50 நாள் 50 நாள்ல இருந்து 60 நாள் ஒரு சுமார் 2 மாசம் வச்சுங்களேன். ஒரு எத்தனை கிலோ அவரை வந்து ஒரு ஏக்கருக்கு உங்களுக்கு ஈல்டு கிடைக்கும்? ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு டயத்துல வந்து கூடியும் போது குறைஞ்சு போடுங்க. ஆனா வந்து ஒரு 250 கிலோ 300 கிலோக்குள்ள ஒரு ஈல்டு கொண்டு வரலாம். 300 கிலோ ஆவரேஜ் கொண்டு வரலாம். சரிங்க. இப்போ இது வந்து தண்ணி வந்து தேவை எப்படி இருக்குது? தண்ணி வந்து நம்மளுக்கு ஒரு மானாவாரிக்கு இது வந்து செஞ்சு கொண்டு வர வேணுங்க. இது வந்து மானாவாரிக்கு நீடிச்சு காய்க்கக்கூடிய ஒரு பயிர் இருந்தது. தண்ணி இருந்ததுன்னா நம்ம தண்ணி பாய்ச்சிக்கலாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து நம்ம மானாவாரியை வேணாலும் கொண்டு வரலாம். இப்ப வந்து வாழையும் இருக்கு, நடுவுல வந்து ஊடு பயிரா நீங்க அவரையும் போட்டுக்கிறீங்க. இப்ப இந்த அவரையை ஊடு பயிரா போட்டங்காட்டி வாழைக்கு ஏதாவது பாதிப்பா இல்ல என்ன ஒரு கூடுதல் பாயிண்ட்? பாதிப்புன்றது வந்து எது இல்லைங்க. ஏன்னா அதுக்கு தண்ணி ஓடுறதுன்னு இதுவும் பாய்ச்சிக்குதுங்க. அதுக்கு வாழைக்கு ஓட்டுற தண்ணி வந்து இதுக்கு பாய்ஞ்சிக்குது. வாழை நல்லா இருக்குது, அவரே நல்லா இருக்குங்க. இதுக்கு எப்படி ட்ரிப்பு போட்டா நல்ல தண்ணி வந்து கட்டுப்படி ஆகுமா இல்ல நம்ம பாய்ச்சி விட்டீங்கன்னா கட்டுப்படி ஆகும்? இல்லைங்க, ட்ரிப்புக்கு நல்ல ஈல்டு எடுக்கலாம். ட்ரிப்புக்கு நல்ல ஈல்டு எடுக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து தண்ணி மிச்சமாகுதுங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு தண்ணி வந்து ஒரு அரை மணி நேரம் தண்ணி இருந்து ஒரு ஏக்கரா சர்வீஸ் ஆகும், விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. சொல்லுங்க, இப்ப உங்க பேர் சொல்லுங்க. குமாருங்க, கோவிந்தன்னு தோட்டம். இப்ப நீங்க இப்ப இவர் வந்து உங்களுக்கு என்ன ஆகுனா? அவர் வந்து மச்சான், அதாவது மாப்பிள்ளையும் மச்சான் சேர்ந்து வந்து இந்த தோட்டத்தை பராமரிக்கிறீங்க. இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப இவர் வந்து தண்ணி வந்து ட்ரிப் வந்து போட்டா வந்து சரியா இருக்கும், தண்ணி எல்லாம் பத்தும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஏதாவது நோய் பூச்சி ஏதாவது இதுக்கு தாக்குங்களா? எந்த வகையான ஒரு பூச்சி தாக்குது? அதுக்கு என்னென்ன மருந்தெல்லாம் கொடுப்பீங்க நீங்க? மருந்து பார்த்தா ஒரு 6-7 நாள் கூட ஒரு மருந்து கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். பூவை வர்றதுக்கு அதுக்கு நிறுத்துற மாதிரி, 2வது காப்பு திறனுக்கு அது 2 மருந்துகள் இருக்குங்க. எல்லாம் அடிச்சிங்கன்னா கரெக்டாக நீர் கிடைக்கும். இப்போ வந்து 60,000 ரூபாய் வருமானம் வருதுங்க. அது ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 2 மாசத்துல வருது. இப்போ இந்த 2 வருஷத்துல 60,000 ரூபாய் வருமானம் வருது. உங்களுக்கு நடவு செலவுல இருந்து நீங்க அது காப்புக்கு வர வரைக்கும் உங்களுக்கு சுமார் எவ்வளவு செலவு உங்களுக்கு ஆகுது? விதையிலேருந்து எடுத்துட்டோம்னா கிலோ வந்து 2,500 வரைக்கும் வருங்க. அப்புறம் களை எடுக்கிறது, காய் எடுக்கிறது வந்து கிலோவுக்கு ஒரு 3 ரூபாயிலேருந்து 4 ரூபாய்க்குள்ள வருங்க. அது தோராயமா எவ்வளவு செலவு வருங்க? ஒரு 20 ரூபா வருங்க. 20 ரூபா அப்ப வந்து ஒரு 60,000 ரூபாய் வருமானத்துல 20,000 ரூபாய் செலவு போனாலுமே ஒரு 40,000 ரூபாய் வந்து ஒரு தோராயமா ஒரு 2 மாசத்துல மிச்சமாகும் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இதெல்லாம் வந்து நீங்களா பொறிச்சிடுறீங்களா இல்ல வந்து அவங்களே வந்து பொறிச்சு எடுத்துட்டு போயிடுறாங்களா? இல்ல, நம்ம ஆள் விட்டு எடுத்து நம்ம உடைய மார்க்கெட்ல முடி கொடுத்து நம்ம ஏழை விட்டு பணம் வாங்குறாங்க. அது மாதிரி பண்ணிக்கலாம் நீங்க. சரிங்க. இப்ப வந்து நீங்க இவ்வளவு தோட்டத்தை வந்து ரொம்ப அழகா வச்சிருக்கீங்க. இப்ப நீங்க வாழை போட்டுருக்கு இல்லீங்களா? சொல்லுங்க. இப்போ அந்த வாழை வந்து அது என்ன வெரைட்டிங்க? வாழை வந்து இது நேந்திரன் வாழை. இப்ப நேந்திரன் வாழைக்கு நடுவுல வந்து ஊடு பயிரா வந்து அவரை போடுறது எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது, பாதிப்பு இல்லைங்க. சரிங்க. இப்ப வந்து அந்த வாழை வந்து ஒரு சராசரியான ஒரு ஹைட்ல இருக்குது. இந்த ஹைட் வந்து நல்லா வந்ததுக்கு அப்புறம் நிழல் வந்து உள்ள படாது. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில மறுபடியும் வந்து நீங்க வந்து இந்த ஊடு பயிரா வந்து போட்டால் அவரைக்கு நல்லா இருக்குங்களா? அப்போ அப்படி எடுக்க முடியாதுங்க. அது வந்து நீ 4 மாசம் 5 மாசம் வேணா ஒரு இதை வச்சுக்கலாங்க. அப்ப அதுக்கு மேல வந்து நம்ம வாழைக்கு ஒரு இது பண்ணணும், அது உரங்கு பட்டம் கட்டணும், அந்த மாதிரி பண்ணி கொண்டு வந்தா வாழை எடுக்க முடியுங்க. வாழைக்கு ஆமாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன நோய்கள் வந்து இதுக்கு தாக்கு, என்னென்ன மருந்து கொடுப்பீங்க? மருந்து வந்து என்கவுண்டர் அப்படிங்கிறது அதிகமாக தாக்கு. காய் வந்து நல்லா இருக்கிறதுக்கு வந்து டைத்தேன் அப்படிங்கிற பவுடர் ஒன்று மிக்ஸ் பண்ணுவோம். அவ்வளோ எனக்கு பேர் எதுவும் பெருசு. பூச்சி மருந்து வாங்கினேன், இப்போ உரம் வாங்கியிருக்க. இவ்வளவுக்கும் பணம் எங்க இருந்து வருது? முருகா, இப்ப நான் பணத்தை பத்திக்க கவலையே படுறதில்ல. ஏன்னா என்கிட்ட தான் கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு. கார்டு? இது என்னப்பா? அதாவது இது பேங்க்ல கொடுக்குறாங்க. இந்த கார்டை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நம்ம நிலத்துக்கு என்னென்ன சாமான் தேவையோ. அப்படியா? எனக்கும் ஒரு கார்டு வாங்கி கொடுப்பா. அப்படியா? பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போ, கார்டை வாங்கிக்க, நிறைய லாபம் அடைஞ்சுது.
வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ரசாயன உரம் பயன்படுத்துறாங்க, சில பேர் வந்து இயற்கை உரங்கள் பயன்படுத்துறாங்க. நீங்க எந்த மாதிரி பயன்படுத்துறீங்க? நான் வந்து ரசாயன உரம் ஃபர்ஸ்ட் போடுறேங்க. ரெண்டாவது வந்து தேவைப்பட்டா ரசாயன உரம் கொடுத்துருவோம். சரி வர்ற பொசிஷனை பொறுத்து. பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து இந்த இதுதான் அவரை பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து நீங்க பறிக்கும் பொழுது நீங்க பறிச்சதுக்கு பின்னாடி இந்த காம்புலேருந்து மறுபடியும் போகுங்களா? இது வந்து இதோட எடுத்துட்டோம் நானு. சரி, இதுலயே மறுபடியும் அடுத்து காய்க்கும் அதுலயே வரும். அதுலயே தான் வரும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப தொடங்கி ஒரு 2 டைம் 3 டைம் வந்து இதோட சேர்ந்து பிடிச்சிருந்தீங்க. ஆமாங்க. இப்ப இதோட அதோட எடுத்துடுறோம். அடுத்த வாய் வந்து அடுத்த பூ வந்து அதுலயே மேல வந்து அடுத்து 2 தடவை 3 தடவை அந்த மாதிரி அதுலயே வரும் காய். இது வந்து எத்தனை நாளைக்கு வர விட்டு போயிருப்பீங்க? 5 நாள் 6 நாள் அவ்வளவுதாங்க. அதுக்கு மேல அதிகமாகாது. அப்புறம் மறுபடியும் 5 நாள் கழிச்சு போயிருப்பீங்க. 5 நாள் கழிச்சு போயிருப்பாங்க. இப்போ இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா வருமானம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிலையான வருமானம் இருக்கு அப்படின்னு சொல்லிங்க. இப்போ இது வந்து நீங்க அவரை போட்டு முடிச்சிடுறீங்க. போட்டு முடிச்ச பின்னாடி சேம் இதே ஈல்டு தான் நீங்க வந்து கண்டினியூ பண்ணுவீங்க, இல்ல வேற கிராப் ஏதாவது போடுவீங்களா? எப்படிங்க? அவரை இது இன்னைக்கு இது வந்து மறுபடியும் வந்து இதை அடிச்சுட்டு வேற ஆதிய நட்டுறது வேணுங்க. ஓஹோ. இல்ல அப்ப அவரைக்கு பதிலா வேற ஊடுபயிர் வந்து வேற இதை போடுவீங்களா, இல்ல அவரையே தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவீங்களான்னு கேக்குறேன். இல்லைங்க, அது வந்து நம்ம இது உண்டி சாகுபடி பண்ணலாங்க. அப்படி இல்லைன்னா இது இந்த தட்டப்பயிர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இது பண்ணலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வந்து இந்த அவரைக்கு தண்ணி விடுவீங்க நீங்க? தண்ணி இருக்கிறதா? தண்ணி இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி கட்டாயம் பாய்க்கணுங்க. அப்படி இல்லைனாலும் நம்மளுக்கு ஒரு மானாவாரிக்கு அந்த பனி இதுக்கு அப்படியே அந்த பூ வந்துட்டு காய்ச்சிட்டு இருக்குங்க. இப்போ சில பயிர்களுக்கு சில கிராப்புகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து தண்ணி வந்து நல்லா கொடுத்தாதான் அது வரும், இல்லைன்னா அது வந்து வாடி போயிடும். அது மாதிரி இதுக்கு வந்து கட்டாயம் வந்து அதிகப்படியான தண்ணி கொடுக்கும். இல்லைங்க, வறட்சி வந்து அவரை தாங்கக்கூடிய ஒரு சாகுபடி செய்யுங்க செடிங்க. இது தண்ணி வந்து பெருசா நம்ம அந்த செடி அந்த குறிப்பிட்ட அந்த ஸ்டேஜ் வந்ததுனால உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த பூ வந்துட்டே இருக்கும். தண்ணி இல்லைனாலும் 2 மாசத்துக்கு நம்ம தொடர்ந்து அந்த காப்பு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இதுல தண்ணி இல்லைனாலும் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குங்க. சரிங்க, இப்ப தண்ணி பத்தி சொன்னீங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து முக்கியமா இன்னொன்று வந்து மருந்து கொடுக்கணும். மருந்து வந்து எப்பப்ப கொடுக்கணும், என்னென்ன வகையான மருந்து எல்லாம் கொடுக்குறீங்க? மருந்து வந்து ஸ்டார்டிங்ல வந்து இந்த ரோகா இந்த மாதிரி வந்து நம்ம கூட வந்து இந்த சாறு ஊஞ்சும் பூச்சிகள் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம ஒரு ஸ்டார் தீன் ஒரு ரோகார் ஒரு 50 மில்லி ஸ்டார் தீன் வந்து ஒரு 10 கிராம் போட்டு 4 நாளைக்கு இருக்கும் ஸ்ப்ரே பண்ணலாங்க. அந்த பூ வந்த ஸ்டேஜில் வந்து இந்த இதில் வந்து புழு தாக்கல் இருக்குங்க. இந்த பூவில் வந்து புழு தாக்கல் அதிகமாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம என்கவுண்டர்னு அதே வந்து ஒரு ஸ்டார்டிங் கொடுக்கலாங்க. அப்புறம் வந்து நமக்கு அந்த பூ நல்லா இருக்கணும், காய் நல்லா இருக்கும்னு சொன்னால் நம்ம வந்து அந்த இது டைத்தேன் அந்த மாதிரி வந்து நம்ம அதை இது பண்ணலாங்க. அப்புறம் அந்த பூ அதிகமாக கொடுக்குன்னு சொன்னால் அந்த போரான் ஆல்-19 இந்த மாதிரி வந்து அதை ஒரு இது கொடுத்தோம். அந்த இலைவழி உரம் அப்படிங்கிற மாதிரிங்க. இலைவழி உரம். இந்த அவரையை வந்து வாழையில் ஊடுபயிரா பயிரிடும் பொழுது விவசாயிகளான உங்களுக்கு, நேரிலான உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகமோ விளக்கமோ நேரிட்டா கண்டிப்பா நீங்க இவங்க 2 பேரையுமே தொடர்பு கொண்டு இதற்கான சந்தேகங்களை பெறலாம். உங்களுடைய பெயர் மற்றும் முழு முகவரி, செல்போன் நம்பரோட நம்ம நேயர்களுக்கு சொல்லிருங்க. என்னோட பேர் வந்து எம் காளிமுத்து, கோவிந்தனூர், கடாப்பாறை தோட்டம். என்னோட செல் நம்பர் வந்து 97 88 54 92 46. நீங்க என்ன மாதிரி கேள்வி கேட்கணும்னாலும் நான் உங்களுக்கு தாராளமா நான் பதில் சொல்ல காத்திருக்கேன். சரிங்க. இவ்வளவு நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தி யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 தொடர்பு கொள்ளவும். உழுதுண்டு வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படிங்கிற வேளாண் மக்களுக்கு பெருமை அளிக்கிற திருக்குறளோடு நிறைவடைகிறது. வணக்கம். அழகிய விவசாய உயிர் வளத்திடும்